தமிழகத்தின் சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரியிலும் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியளித்திருப்பது அங்குள்ள இளைஞர்கள், மாணவ மாணவியர், பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலைக்கே வாக்களித்து அஇஅதிமுக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெறச் செய்வோம் என அனைத்து தரப்பினரும் சூளுரைத்துள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று முன்தினம் புதுச்சேரி புதிய துறைமுகம் திடலில் லட்சக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் அலைக்கடல் என திரண்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேருரையாற்றினார். அப்போது புதுச்சேரியில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ விலையில்லா அரிசி, மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, விலையில்லா கறவை பசுக்கள், ஆடுகள், பெண்களின் திருமணத்திற்கு 4 கிராம் தங்கத்துடன் 50,000 ரூபாய் வரை நிதியுதவி, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மீனவ மக்கள் நலத்திட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரியிலும் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்தார். முதலமைச்சரின் இந்த வாக்குறுதிகள் இளைஞர்கள், மாணவ மாணவியர், பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்களின் வாக்கு இரட்டை இலைக்கே என்றும் அஇஅதிமுக வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் எனவும் புதுச்சேரி மக்கள் சூளுரைத்துள்ளனர். காரைக்காலில் பாதாள சாக்கடை திட்டம், திருநள்ளாறு ஆலயத்தில் யாத்ரி நிவாஸ் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அளித்துள்ள வாக்குறுதிகள் அப்பகுதி மக்களிடம் மிகுந்த எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளது. 50 வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆக வேண்டியதை 5 வருஷத்துல பண்ணி தரேன் இருக்காங்க. இது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம். புதுச்சேரி மக்களும் காரைக்கால் மக்களும் அவங்களுக்கு அத்தனை பேரும் சேர்ந்து இந்த நடம் அவங்க தான் முழு தொகுதி 30 தொகுதியும் அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம்கேக்கு என்ன வருங்காலம் எங்களோட அம்மாவோட காலம் தான். பாண்டியிலையும் சரி, காரைக்காலையும் சரி நிறைய பல திட்டங்களை வந்து ஏடிஎம்கே செஞ்சு தரேன்னு அம்மா பேசியிருக்காங்க. சாக்கடை திட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஏடிஎம்கேக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக வாக்களிப்போம். அம்மா பாண்டிச்சேரிக்காகவும் காரைக்காலுக்கும் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. பாதாள சாக்கடை திட்டம், ரோடு வசதி, நல்ல ரோடு வசதி, ஆலைகள்லாம் மூடி இருக்கிற ஆலைகள்லாம் திறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பல நல்ல ஹாஸ்பிட்டல் கொடுப்பான்ருக்காங்க. அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா தண்ணி, எல்லா விதமான தமிழ்நாட்டில் உள்ள திட்டங்கள் எல்லாமே பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ரெட்டலை சின்னத்துக்கு வாக்கு போடணும்னு கேட்டுக்கிறேன்.